ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி மதியானம் லஞ்சுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். குக்கரில் தான் நான் சமைக்க போகிறேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட நெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தாளிக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு அது கூட பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. பச்சை மிளகாய் இல்லை என்கிட்ட, நான் சேர்க்கல. இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வணக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ சாப்பாடு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 2 டம்ளர் அரிசி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். எல்லா பொருளுமே அதுக்கு 2 டம்ளர் அரிசிக்கு தகுந்த மாதிரி நான் பொருள் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா வணக்கி விட்டுட்டு இது கூடயே புதினா தழை மல்லித்தழை சேர்த்துக்குங்க. அது எண்ணெயிலே வணக்கும் போது நல்லா வாசமாகவும் மணமாகவும் இருக்கும். தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் சேர்ப்பாங்க. நீங்கள் இப்படி சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லி புதினா நல்லா வணங்கிடுச்சு. நான் இன்றைக்கி தக்காளி பழம் கட் பண்ணி சேர்க்கல, நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸாக ஒரு 5 தக்காளி பழம் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி 1-2 அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் நல்லா வணங்கட்டும். தக்காளி பழம் வணங்கிடுச்சு. இது கூட பச்சை பட்டாணி சேர்த்துக்குங்க. மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இது கூட கேரட்டு பீன்ஸு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். மசாலா பொருட்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்படி நல்லா கிளறி விட்டுருங்க. நான் வீட்டு பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. குக்கர் கேஸ்கட் போடாமல் மூடி வச்சுருந்தேன். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசி சேர்த்துக்குங்க. அரிசி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணி சரி சம அளவாக கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு குக்கரை மூடி விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி மதியம் லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.